பாட்டிமா ஓம் நமச்சிவாய நமக. என்ன பைக்கே வந்துச்சா? சரி. ஓம் நமச்சிவாய நமக. நான் மலையாள கரு காப்பி தூள் வாங்கி கொடுத்தாங்களா? சரி சரி பாட்டிமா. சரி, நல்லா இருக்கணும் அன்னதானம் கொடுத்தவங்க. சரிங்களா? நாளைக்கா? நாளைக்கு நான் வரலனாலும் வந்துடும்ல, இவங்க வந்து எடுத்துட்டு வந்துடுவாங்களா சாப்பாடு? நான் வரணும் இல்லையோ இவங்க எடுத்துட்டு வந்துடுவாங்க சாப்பாடு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? போயிட்டு வரேன் பாட்டிமா. மட்டுமா போயிட்டு வரேன். நமசிவாய். வாங்க ஐயா. சிவாய் கொடுக்குங்க. ஓம் நம சிவாய் நமச்சிவாய். தண்ணி வேணாமா? நாங்கள் நமசிவாயா நமசிவாய நமக்கு. போயிட்டு வரட்டுமா? இன்னொன்று வேணுமா? சரி. ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலையாரால் அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா வாழணும். நமசிவாய. கட்டுமா? புக்கு படிக்கிறியா நீ? அம்மா அந்தாண்ட நிக்கலாமா? அங்கே தான் நிறைய பேர் வராங்கன்னு தெரியுது இல்லை? சிவாய நமக. வாங்கம்மா ஒன்று வாங்கிவா. தயிர் சாதம். தயிர் சாதம் ஒன்றுமா? வெள்ளை சார் ஒன்று. நான் இங்கே தேவையில்லாமல் மனசு கஷ்டம் ஆகும், அதனால தான் வரேன். வா 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 சாமி. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால் அன்னதானம் கொடுத்தவங்க அவங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறணும், நல்லபடியாக அவங்க குடும்பத்தினர் சந்தோஷமாக வாழணும், இறைவன் அருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும். ஆத்மார்த்தமான அன்னதானம். ஓ நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. என்ன அப்புறம் நம்ம பெட்ஷீட் கொடுக்குறாங்க, கொடை கொடுக்குறாங்க, எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒன்றே புட்டு வந்தால் போதுன்ட்டு. பரவாயில்லையே. இந்த முடிவெல்லாம் எப்போ எடுத்தீங்க? எடுத்தாலே எப்போ நாள் இங்கே தானே இது இருந்துச்சு. நாளைக்கு யாருன்னா எதனா பொருள் கொடுக்கறது பார்க்குறேன் வீடியோவில். ஆனால் பாருங்க கலாய்ச்சிருவேன் உன்னை. என்ன அப்படிலாம் சொல்லாத. ரோட்டில் உக்காந்துக்கிறேன், யாரு குத்தாலும் வாங்கணும். இப்போ அத்தா நம்ம ரோட்டில் உக்காந்துக்கிறோம் தாத்தா, சொல்றத புரிஞ்சுக்கோ. நம்ம ரோட்டில் உக்காந்துக்கிறோம், யாரு ஒன்னாலும் நமக்கு செய்வாங்க. சொல்றது புரியுதா? செய்யறவங்க கிட்ட போயிட்டு நீ ஏன் எனக்கு செய்யற, எனக்கு அவர் தான் செய்யணும் நம்ம சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? செய்யறது எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு ஜாலியா சந்தோஷமா வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு ஜாலியா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. என்ன எடுத்து போறேன், என்ன கொடுக்க போறாங்களா, டெய்லியுமே இது பண்ண போறேன். நம்மளா ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறது அவ்வளவுதான். அவனுக்குள்ள இருக்கவங்க டோக்கன் கொடுத்துடுறாங்க. எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்தா போதும். சரி அங்க பெட்ஷீட் கொடுக்குறாங்க போகலாம் அப்படின்னா டோக்கன் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பாருங்க. அப்ப டோக்கன் சார்ந்த பிரச்சனை வரும்போது தான் ஒன் டே ஃபுட் சர்வீஸ் எண்ணெய் விட்டுறாங்க. உனக்கு டோக்கன் கொடுத்துருந்தா ஒன் டே ஃபுட் சர்வீஸ் உங்களுடைய பர்சனல் ரிவெஞ்சுக்காக என்ன போட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க எல்லாரும். டோக்கன் இல்லாத 14 கிலோமீட்டர் கொடுக்குற ஒரே இதெல்லாம் ஒன் டே ஃபுட் சர்வீஸ். அதான் ஆசிரமக்காரன் போறா என் மேல இன்னும் காண்டாகணும். ஓ இப்ப தாண்டா எல்லாரையும் ரேஸ் ஏத்தி விட்டுக்கிறானு. நீங்க பர்சனலா உங்களுக்குள்ள தகராறு நடக்கும் போது அதுக்கு ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஈத்து விட்டு வந்துடுறீங்க ஆசிரமத்துல. சரியா தப்பா? இல்ல நான் கேக்குறது சரியா தப்பா? உங்களுக்கு அவன் எவனோ ஒருத்தன் டோக்கன் கொடுக்கல, அங்க போய் ஒன் டே ஃபுட் சர்வீஸ் பேசிட்டு வந்துடுறது. அவன் அடுத்தது ஓ ஒன் டே ஃபுட் சர்வீஸ் தான் பேச சொல்லிக்கிறாங்க போல இது அப்படின்றது. ஏன்டா இந்த மாதிரி அலையறீங்க? சொல்றோம் நீங்க பேச சொல்லி எனக்கு என்ன 5-10 கொடுத்தீங்களா இல்ல 50 கொடுத்தீங்களா இல்ல இந்தாங்க பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்களா? நான் கொடுத்தனோ கொடுக்கலையோ நீ போய் இந்த மாதிரி பேசினா அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. புரியுதா? யாரு எது கொடுத்தாலும் வாங்கிக்கங்க சந்தோஷமா, யாரு எது கொடுக்கலனாலும் சந்தோஷமா ஏத்துக்குங்க. ஈத்து விட்டு நம்மள வந்து அது ஒண்ணும் சொல்றது தானே சொல்றேன். சும்மா வந்து நம்ம யாரையும் எதுவும் சொல்றது அவங்க வாங்கிக்கங்க வந்து கேட்டாலும் நாங்க சொல்லத்தான் செய்வோம். ஆமா அங்கனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுத்துடுறீங்க, நாங்க வந்து டோக்கன் கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக எதுக்கு ஒன் டே ஃபுட் சர்வீஸ் பேரை ஈக்குறீங்கன்னா மறுபடியும் கேட்டுக்கிறேன். அப்புறம் நீங்க டோக்கன் இல்லாம தானே கொடுக்குறீங்க. நம சிவாய நம. டோக்கன் இல்லாம தானே சிவாய நமக. சந்தோஷமா போயிட்டு நீ கத்திரிக்காய் கார குழம்பு வச்சுக்கிற, கூடவே தயிர் சாதம் வச்சுக்கிற, சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. பாய். போயிட்டு வரட்டுமா? உங்க மச்சனே கேட்கலாம் இருங்க. சாமி டோக்கன் வச்சு கொடுக்குறீங்களா டோக்கன் இல்லாம கொடுங்க. சரி ரைட்டு. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு சந்தோஷம். போயிட்டு வரேன். அதிகமாகுதுன்ட்டு தான் என்னால் என்ன பண்ணுறது, அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்கன்றத விட அது எல்லாரும் பழகிட்டாங்க அவங்கள. அதனால் அவங்க வந்து அவங்கள ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. போகிற வரவங்க சாப்பாடை காலி பண்ணிட்டு போகணுன்றதுக்காக வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும் எதனா எடுத்துன்னு வராங்க, எடுத்துன்னு வந்த சாப்பாடை முதல்ல நம்ம காலி பண்ணிட்டு போய் ஆகணுன்ட்டு வரவங்க போகிறவங்க எல்லாரையும் வாங்க வாங்க சாப்பாடு வாங்கிங்கன்னு சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க. அன்னதானம் கொடுத்தவங்கள தான் தப்பு சொல்லணுமே தவிர பாவம் அவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாரும் மாதிரியும் வந்து எல்லாரும் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடு. இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு. நமச்சிவாய். போயிட்டு வாங்க வாங்க.
நமச்சிவாய் நம்ம போயிட்டு வாங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சந்தோஷம். நமச்சிவாய் வாங்க. சாமியாருங்களா எங்க கூட்டின்னு போறாங்க? இந்த இது கூட்டு போறாங்க சார். அவங்க மதருக்கு ஏதோ ஃபங்க்ஷன் ஆச்சு. அதனால பஸ்ல கூட்டின்னு போறாங்களா எல்லாரையும்? போயிட்டாங்க சார். ஒரு பேட்ச் போயிட்டு வந்துட்டாங்க சார். ஓஹோ. என்ன பேட்ச்? அவங்க போயிட்டு வந்தவங்க ரிட்டர்ன் போயிட்டு வந்துட்டாங்களா? இல்ல எதுக்கு போயிட்டு வராங்க இவங்க? 1000 ரூபாய் காசு பை செருப்பு 1000 ரூபாய் காசா? டேய் வருஷம் சித்தப்பே, வருஷம் டேய் நாங்க போயிட்டு வரோம். நீங்க கொஞ்சம் பாத்துறீங்களா வண்டிய? 1000 ரூபாய் காசு தராங்கன்னா அப்புறம் என்ன? அப்புறம் வருஷம் 1000 ரூபாய் காசா? இன்னைக்கு கிரிவல பாதையே திருவிழாவா தான் இருக்கும் போ இன்னைக்கு. இப்ப பேர் எழுதிறாங்க. நைட் 7 மணிக்கு வர சொல்லிடுறாங்க. 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு ரோகன் தருவாங்க. யார் அந்த புண்ணியமா? நித்யானந்த் 108 பேர். நித்யானந்த ஊரா? கைலாசநாதரா? அவரு எந்த ஒன்னாலும் என்ன சித்தப்ப 1000 ரூபாய் காசு வேற என்ன கொடுத்தாங்க? பை எல்லாம் வேஸ்ட். தலைவா உன்னுடைய புகழ் ஓங்கு. தலைவருங்க. ஓஹோ. சித்தப்பா அங்க பாரு அங்க பாரு பஸ்ல இருந்து இறங்குறாங்க. பஸ்ல இட்டு போய் குத்துறாங்க 1000 ரூபாய் காசு. 108 பேர். 108 பேருக்கு 1000 ரூபாய்னா 1,08,000 ரூபாய். வெறும் 108 பேர் தானா? மேல எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. ரெண்டாவது பேட்சா? அந்த இது கார்த்திகை தீபத்துக்கு ஒரு 20 நாளைக்கு முன்ன. ஓஹோ சரி தலைவர். நான் சித்தப்ப தெரியாம போச்சு. பொய்தனிக்கு ஆட்ட ஓட்ட கூட சம்பாதிக்க முடியாதுதான். சரி பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம சாமியாருங்க தானே, ஜாலியா இருக்கட்டும். சாப்பிட்டுருப்பாங்க. நாங்க போறோம், வருவாங்க அவங்க. வரட்டும். எம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறம்மா. ஒரே ஒரு அம்மா இருந்தா கையெடுத்து கும்பிட்டுட்டு போவேன். 100 அம்மாக்கு என்னால கொடுக்க முடியாதுமா, புரிஞ்சுக்கம்மா. நான் உங்க வீட்டுக்கு வந்து கூட உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேம்மா. இன்னைக்குனா ஒரு நாள் நேரம் கிடைக்கும் போது தயவு செய்து புரிஞ்சுக்கம்மா. கடைசி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா. நான் வேற என்னம்மா பண்றது? இந்த பாருங்க, குப்பை பூரா வந்து கொட்டுறாங்கன்னு சொல்லாதீங்க. இங்க இந்த ஒரே ஒரு சாப்பாடு குப்பை கொடுக்கல, 100 வண்டி வருது சாப்பாடு கொடுத்துன்னு. நீங்க சொல்றது புரிஞ்சுங்க. 100 பேர் சாப்பாடு கொடுக்குறான். காலையில சாயந்தரம் மதியம் 3 வேலையும் நான் ஒரே ஒரு வேலை தெரியாம குடுத்துட்டு போயிடுறேன். அந்த கப்பையும் குப்பை தொட்டில கண்ணெதிரில் போடுறாங்க. புரிஞ்சுக்கங்க சரிங்களா? ஏன்னா எல்லாருமே நான் கிரிவல பாதையில் நான் மட்டும் தானே உட்காந்துக்கிறேன். எவ்வளவு பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க, எவ்வளவு பேர் என்னென்ன பொருள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க. நமச்சிவாய நமக. ஏன்னா அதிகபட்சம் 5 பேர் இருந்தா கூட குடுத்துட்டு போயிடுவேன். 5 பேர் காமியா? 5 பேரா? அவங்களாம் ஏந்து வந்தா நீங்க தான் அவங்க வேணான்னு சொல்லணும். நீங்க ஏமா அந்த மாதிரி அவங்க நீங்க வாங்கிட்டு போடுங்க. அவங்க என்னதான் திட்டுவாங்க பாரு, அவன் எப்படி போறான் பாரு, அவன் அவங்களுக்கு மட்டும் குடுத்துட்டு போறான் பாருன்னு. அதுதான் எதிரில சாப்பாடு போடுறாங்க பாருங்க ராகவேந்திராவில. நம்ம ஃப்ரெண்டு தான் அவங்க. வேணாமா அந்த சாப்பாடு? ஓஹோ நமச்சிவாய். நமச்சிவாய். நான் அந்த வேலைக்கு வந்துடுறேன். நீ போய் வண்டியில சாப்பாடு கொடுப்போம். தொடர்பு கொடு நான் பெருகி நிக்கிறேன். இறங்குடா அக்கா, ஓட்டு இறங்கிடாம வாடா வண்டி ஓட்டுக்க டிரைவர்ல இருந்தாலும் நீயே ஓட்டு. அப்படி இப்படி முறிக்கிட போற 4 பேர் எதனா ஆயிட போகுது. நீ இப்ப ஓட்டு. 80 சொன்னாலும் பரவாயில்ல, வண்டி எப்படி அங்க விட்டுச்சுன்னா. சரி வா சும்மா ஏத்தக்கூடாதுன்றத சாவி ஏத்துட்டு நானு. ஆனா அந்த அக்கா எவ்வளவு அழகா வண்டியில ஏறி உட்கார்ந்து பாரு, வண்டி ஓட்டுறான்னு. நம சிவாய. சாவி அங்கேதான்டா இருக்கு. ஆனா வண்டி எத்தனை போயிடும் போல விட்டா நீ ஓட்டு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, யாருனாலும் ஏத்திட்டா. ஓகே ஏன் ஒண்ணு விடுக்குற ஒண்ணா? 2 கொடு
தண்ணி ஒரு கிளாஸ் கொடு. தண்ணி குடுமா. எத்தனை பேர் கொடுக்குறது? ஒரே ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடு. இது குடுறா. தாத்த நாள் போடுறா கொத்தறா. இந்தாயக்கா. இன்னொன்னு கொடுக்குறேன். இன்னொன்னு கூட. இன்னொன்னு கூட. இன்னொன்னு கூட கூட. இன்னொன்னு கொடு. 3 கொடுக்குறேன். இரு நீ கேட்க கூடாது என்கிட்ட. வேற யாரும் வரக்கூடாது. இந்தா அவ்வளவுதான் போயிட்டு வாங்க. இப்பதான் அவங்க கிட்ட தொண்டை தண்ணி வந்து சொல்லிட்டு வராங்க. அம்மா யாரும் ஏந்து வராதிங்க. ஒரு 100 பேர் இருக்கிறாங்க பெருக்கிறவங்க. ஒருத்தர் 2 பேர்னா கொடுத்துடலாம் சாமி. கஷ்டமாயிடும் அப்புறம். இன்னொன்னு கொடு. நாமளையாரு கரோகரா. வாட்டர் பாட்டில் எடு. எனக்கு வேணாம். இல்ல தண்ணி பாட்டில் போட்டு இருக்கேன். யாருக்கும் பயன்படுது. சரி பதில் குத்துனுங்கிறாரு. நமச்சிவாய நம்ம போயிட்டு வாங்க. நமச்சிவாய். என் நன்றி கடமைக்கு எப்பயாவது நான் நமச்சிவாய். வரங்க வரங்க. நமச்சிவாய். அருணாச்சலம் ராகவேந்திராய நமக. ஓம் நம ராகவேந்திராய நமக. பாத்துப்பா தம்பி. பாத்துப்பா சிவாய நமக. பாத்து இந்தா. ஓம் நமச்சிவாய நமக. இப்போ சாப்பிட்றியா? இது வந்து கார குழம்பு, வெள்ளை சாப்பாடு. இது வந்து தயிர் சாப்பாடு. சரியா? போயிட்டு வரட்டுமா? பாய். நமச்சிவாய வாங்க. நீ நிறைய டோக்கனா? பிரதோஷம் இல்ல? சனி பிரதோஷம் வேறையா? மகா பிரதோஷம். நமச்சிவாய. அதனால இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் சந்தோஷம். சாப்பிட்டா ஓகே எல்லாருமே. இல்ல அண்ணன் கிடைக்குது. அண்ணன் ஆமா அண்ணன் கிடையாது. எல்லாத்துக்கும் கிடைக்கும். வீண் பண்ணக்கூடாது. வீண் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட என்ன என்னன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆமா அதுதான். சரிங்க சாமி. நமச்சிவாய. வாங்க தரேன். வராங்களா எல்லாரும்? ஓம் நம சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. வாங்க சாமி. ஒன்று கொடு. கத்திரிக்காய் கார குழம்பு. நேற்று பார்த்தா கிளைமேட் இருக்கிறதால தான் மோர் குழம்பு வைப்பேன்ல. மோர் குழம்பு அதுக்கு பதிலாக மாத்திட்டேன். ஏன்னா கிளைமேட் வேற இதுவாகுது. ஸோ அதனால தயிர் 1 கத்திரிக்காய் அது கொஞ்சம் அந்த ஈக்குவலேஷன் கொடுத்துரும். நமச்சிவாய். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சாமி சாப்பாடு போட்டுன்னு இருக்கா. ஒரு வாட்டர் பாட்டில் 1 கொடுத்து. ஒயிட் ரைஸ் மட்டும் 1 கூட ஐயாக்கு. கார குழம்பு கிடையாது. கத்திரிக்காய் தொக்கு இது. நம்ம அது இவ்வளோ அந்த இது. நமச்சிவாய நமக. சரி வீட்டுக்கு அனுப்ப போறேன் ஐயா. வீட்டு ஞாபகம் வந்து கிளம்பிடுவாங்களா? சிவாய நமக. சாது போஜனமே இல்லையே. இது வித்தியாசமா உணவு குடிக்கிறீங்களா? சரி நமச்சிவாய். 1 கொடுத்துரு. சரி சாமி. வர சாமி. 1000 ரூபாய் டோக்கன் குத்தாராம. ஏன் நீங்களா சாமியார் இல்லையா? அங்கெல்லாம் இருக்கிறவங்க வாங்கினாங்க. 100 பேர் 107 பேர் சாமியார். சரி ஓகே. ஓம் நம சிவாய நமக. நாமளையாரு கரோகரா. 2 குடிங்களா? சாப்பிடுங்க. ஒரு ஒயிட் ஒரு தயிர் சாதம். 2மே கொடுங்க. அண்ணாமலை உச்சியிலே தீபம். நம சிவாய. போயிட்டோமா? போயிட்டு வரேன். மூட்டை பெற்ற அது அடிக்கடி அந்த நேரம். சரி ஹாஸ்பிட்டல் போனால் போக மாட்டேன். ஏன் உங்களுக்குலாம் 1000 ரூபாய் கொடுக்கலையா கைலாசநாதர்? ஏன் நாளைக்கு போறப்ப நான் போக மாட்டேன். நீ 1000 ரூபாய் கொடுத்தா வாங்க மாட்டேன். நீ எந்த போறேன் 1000 ரூபாய் கொடுத்தா கண்டிப்பா போக மாட்டேன். டேய் நாளைக்கு இவருக்காகவே கிரிவல பாதைக்கு வந்து இவரு காலையில இருந்து இவரை வாட்ச் பண்ணுங்க. அப்படி கிடையாது. 1000 ரூபாய் டோக்கனுக்கு காசு கொடுத்தா போக மாட்டேன். நீ கண்டிப்பா போக மாட்டேன். நீ ஆமா கேட்டுக்க. இங்க யாருக்கிட்ட கூட போய் அவரே சொல்றாரு பாரு. அதெல்லாம் வருவாரு தாராளமா. பாரா அதெல்லாம் சும்மா கேட்டுரு. அந்த சொல்றது பாடி அவரே சொல்றாரு. அதெல்லாம் தாராளமா வருவாருன்னு.
ஏன்னா முதல்ல ஓம் நமச்சிவாய நம. நாளைக்கு போறீங்களா நீங்க? கொடுத்தா போவோம். ஓஹோ. நீங்க கொடுக்குறீங்களா? நானா? வீடு எங்களுக்கு சொல்லுங்களேன், வந்துடுறேன். ஒன்று நமச்சிவாய நமக. தெரியாது, சொன்னீங்கன்னா வந்துடுவோம். கரெக்டாக சரி சொல்றேன், வாங்க. நம்ம கீழ் படிக்க ஒன்றுக்கு மேலே ஸ்டீல் பாடிக்கு ஒண்ணே போதுமா? அங்க உள்ள உட்காந்து மட்டும் இல்லை, இந்த பாடி தானே, அதுவும் ஸ்டீல் பாடி தான். நமச்சிவாய நமக. ஒண்ணு குத்துரு. அவர் ஆட்டோ ஓட்டி வருது. அவர் பல தொழில் பண்ணுவார். டக்கு டக்குன்னு இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு. நமச்சிவாய நமக. குத்துரு. தாத்தா, நாளைக்கு உன்னை வாட்ச் பண்றதுனே ஆள் அனுப்புறேன். தாத்தா, வேட்டாளம் தாத்தா, அவர் கூப்பிடுங்க. வேட்டாளம் தாத்தாவா பார்த்து சாப்பிட்டியா? ஒயிட் சோர் ஒண்ணு. நமசிவாய நமக. சாமி என்ன 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? 1000 ரூபாயா? ஆ, நான் வாங்க மாட்டேன்ல. ஏன்? 1000 ரூபானா ரொம்ப கம்மி, வாங்க மாட்டேன். 10,000 ரூபாய் வேணுமா? 1,00,000 ரூபா வேணும். 1,00,000 ரூபாய் வேணுமா? சரி, எப்படி யாருக்கிட்ட விட்டுறதுக்கு? ஆமா. அதையும் நீ செலவு பண்ண. ஐயா வேட்டவளம் தாத்தா, எங்க 2-3 நாளா மழையில வரலையா? சரி சரி, சரியான. ஆமா, இன்னைக்குதான் மழை விட்டுக்குது. ஓம் நமச்சிவாய. சூப்பரா பதில் கொடுக்குறீங்க. நமச்சிவாய நமக. நமக்கு சரி, போயிட்டு வாங்க. நம்மள எல்லாரும் நல்லா இருக்கும். அன்னதானம் கொடுத்தவங்க. இருப்பாங்க. சரிங்க, சரி, போயிட்டு வாங்க. நமச்சிவாய. உண்ணா சரி. என்ன? அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். சரி தாத்தா, விட மாட்டாரு. சரி தாத்தா, சாப்பிட்டு போ, சாப்பிட்டு போ. இங்கே உட்காந்து சாப்பிட்டு போ. சரியா? போயிட்டு வரட்டுமா? இங்கே சாப்பிட்டு மாதிரி எதிரில் கை கழுவின்னு போ. வச்சுக்கிறேன். சரி சரி. நமச்சிவாய. போயிட்டு வா தாத்தா. யாருக்கு? பச்சை வேஷ்டிக்கா? சிவாய நமக. அண்ணாமலை உச்சியிலே தீபம் தீபம். என்ன ஆச்சு காலையா? அது என்னன்னு தெரியல. அது கால் 2 வீங்கிட்டு இருந்துச்சு. இப்போ எப்படிக்கு பாரு கால். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. அதிபரே எத்தனையா? 3 கொடு. ஓம் நமச்சிவாய நமக. கிழக்கு வாய்ச்சல் ஆச்சு, கீச்சகன் தலையாச்சு, கோசு வண்டி பிறந்தாச்சு, கோலங்களை போட்ட நேரமாச்சு, ஆடி பாடி வந்தாச்சு, அம்சங்கள் நிறைந்தாச்சு. எட்டனா சோறு பத்தனா, சூட்டு சோறு சூட்டு பத்தனா, இலை எட்டனா, சோறு 6 தான் சாப்பிட வரல. நான் இல்லை, உனக்கு விடையும் சொல்றதா? இப்படி எல்லாம் பேச சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? இல்லை, நான் சொல்றது நான் பேசேன்னா. சரி, சாப்பிடு. போயிட்டு வரேன். இந்த மாதிரி குப்பைகளை சேர்க்காத, தயவு செய்து சேர்க்காத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அது குப்பை கிடையாது, தண்ணி. தண்ணி தான் எல்லாம் தண்ணி. எல்லாத்துலயும் தண்ணி தான் இருக்குது. ஒரு 2 பாட்டில் வச்சுக்கோ. தண்ணி எனக்கு உனக்கு கழுவணும். என்ன செய்யுது? அடிக்கடியா போய் எத்தாரு வை. சரி சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வா. அவரை ஒத்து பாக்குறீங்க. எங்க 2 பேருக்கு ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமா? தாடி இருக்குல்ல, 2 பேரும் தாடி இருக்குதா? நமச்சிவாய். ஒரு தயிர் சாதம் ஒன்று கொடு. நமச்சிவாய். வாங்க, சாமியார்கள் கொடுக்குறேன். வாங்க. இருறா 2 வெள்ளை சாப்பாடு கொடு. புளியோதரை இல்லைங்க, காரக்குழம்பு. நீ கத்திரிக்காய் தொக்கு. சிவாய நமக. சரிங்க, வணக்கம். நீங்கள் சார்? ஓ, ராணிப்பேட்டிலேருந்து. ஆமாம், சரிங்க சரி. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரே நிமிஷம் சாப்பாடு மட்டும் வாங்க. ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் வாங்க. இது தரேன், தரையில் தரேன். ஒரே தரேன், சாப்பாடு மட்டும் வாங்க. ஒரு செட்டு கொடுத்துரு. சிவாய நமக. சப்ஸ்கிரைபரா நீங்கள்?
அருணாச்சலம் நல்லா இருக்கும் நமச்சிவாய். ரொம்ப நன்றி. தரேன். சாப்பாடு கொடு. மழைக்கோட்டு கொடுக்குற அன்னைக்கு எங்கே நைனா போனேன்? நான் அது டெய்லி எத்தனை வர முடியுமா? நான் என்ன பண்ண முடியும்? நான் இருக்கும் போதெல்லாம் குட்டுன்னு தான் போயினுக்கிறேன். நமச்சிவாய் நம்ம பார்க்குறேன், என்ன பார்க்குறேன். கொடுங்க சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சாப்பிடுங்க. சரிங்க சார். நமச்சிவாய். வரேன் சார். வாங்க ஐயா. நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. நமச்சிவாய். தயிர் சாதம், கத்திரிக்காய் தொக்கு, ஒயிட் ரைஸு. இன்னொரு சாப்பாடு வேணுமா நைட்டுக்கா? நைட்டுக்கு சாப்பாடு வரது இல்லையா? நான் நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிடுவேன், நல்லா இருக்கும். மற்றதெல்லாம் சரி பரவாயில்ல. நமச்சிவாய். வாங்க. அவர் தயிர் சாதம் வேணுமான்னு கேள்றா அவருக்கு. சித்தப்பா அவர் தயிர் சாதம் சாப்பிட மாட்டார். அவரு கார குழம்பு பிரித்து சாப்பிட தெரியாது அவருக்கு. அருணாச்சலம். நமச்சிவாய். தாத்தா இருடாடி. தாத்தா 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 தூங்குறாரு அவரு. தயிர் சாதம் கொடுக்கட்டுமா? சாப்பிடுவியா தயிர் சாதம்? தயிர் சாப்பாடு சாப்பிடுவியா? தயிர் போயிட்டுமா? நமச்சிவாய நமக. சீக்கிரமா வந்துட்டுக்கிறேன். இன்னைக்கும் சீக்கிரமா வந்துட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒண்ணுதான் ஆகுது. ஓ சிவாய நமக. விடிஞ்சதுன்னு தெரியல. அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. கத்திரிக்காய் தொக்கு, தயிர் சாதம். தயிர் சாதம் சாப்பிடுவீங்களா? கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு. நீங்க சைனஸ் ப்ராப்ளம் சொல்லி. சரிங்க. நமச்சிவாய். சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். நமச்சிவாய். வரேங்க. சாமி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா ஐயா? நமச்சிவாய். சாப்பிட்டீங்களா? சரி. இன்னைக்கு மழை நல்லா கொட்ட போகுது. செம்ம மழை வர போகுது. நனைஞ்சுக்கிட்டே நம்ம நிற்போம். இல்லை இப்போ வராது சாமி. லேட் ஆகும். இப்போ வராது, லேட் ஆகும். எங்க பசங்க நல்லா இருக்கிறாங்களாண்ணா? சரி. ஐயோ என்னாச்சு? ஐயோ சரி. பையனுக்கு காலில் இதை அப்படி உள்ள வச்சிடுறேன். ஏன்னா எப்போ வேணாலும் மழை வரும். ஐயா ரொம்ப நாளாக இதை கொடுத்துருங்க இந்த டப்பா நான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். மறந்து இன்னைக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணால் தான். இது என்னது? ஓ இப்போ புதுசாக ஒரு டப்பா வந்துருச்சா? ஓகே ரைட். ஏன்னா மழை வந்தா என்ன சொன்னாரு சாமி? டப்பட்டப்பட்டப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இல்ல அவரே பிரிக்க சொன்னாரு, நீங்களே பிரிச்சிட்டீங்களா? அவரே பிரிச்சுட்டாரு. ஒரே லெவலே செஞ்சுட்டு அவரே என்ன சொன்னாரு? இப்படி ஓரமா உட்காந்துட்டேன், நீங்களே பிரிச்சிருங்க அப்படின்ட்டு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் டப்பட்டப்பன்னு அதை பிரிச்சு இப்படி அப்படியே கல்லெல்லாம் தூக்கி போட்டார் அவரே. அவங்களுடைய கடமையா உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ரைட். ஏன்னா இப்போ ஒரு 2 வருஷமா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 3 மாசமா இருக்கிற ஸ்ட்ரிக்ட் வந்து 2 வருஷமா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 3 மாசமா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுது கிரிவல பாதை. கவனிச்சிங்களா? 2 வருஷமா இல்ல, நானும் இந்த மாதிரி யாரும் வந்து எல்லா பௌர்ணமி தீபகமே எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த ஒரு 3 மாசமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ரொம்ப அழுத்தங்கள் கொடுக்குறாங்க, பெருக்கினே இருக்கிறாங்க, கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க. அதையும் பார்க்கணும் நம்ம. பெருக்கிட்டே இருக்கிறாங்க ஆள் வச்சு. என்ன ஒன்றும் புரியல. சுத்தமா ஆமா, பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்றாங்க, அந்த இடம் கிளீன் பண்றாங்க, ஏதோ நடக்குது. ஆமாயா, ஏன்னா இப்போ கொஞ்சம் பக்கத்து மாநிலத்துல இருந்தா கூட வராங்க. அது இப்ப இதுக்கு முன்னாடி வந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த ஒரு 3 மாசமா கொஞ்சம் அந்த கொஞ்சம் வேகமா நடக்குது வேலைகள். டெவலப் பண்றது நல்லதுதான். அதுதான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய போனோம். ஏன்னா டெய்லி இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க கிரிவல பாதையை. நான் பார்த்தேன். முதல்ல எல்லாம் வந்து இப்பெல்லாம் தினமும் வந்து கிரிவல பாதையை வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க, பெருக்கிட்டே இருக்காங்க. ஆமா, முதல்ல மாதிரி இல்ல. அதே குப்பை தொட்டியும் வந்துட்டு ஆமா, குப்பை தொட்டி வச்சுட்டாங்க. குப்பை தொட்டி வச்சுட்டாங்க, ஐடி கார்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ நல்லதுதான், ஏதோ இறைவனுடைய இது எல்லாமே நல்லதுதான். பௌர்ணமி 2 நாளா வருது, 2ஆ வருது பௌர்ணமி. திங்கட்கிழமை 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, செவ்வாய்க்கிழமை 4:30 மணி வரைக்கும் இருக்கு. அப்ப 2 நாளுமே மலை சுத்துவாங்க மக்கள். எனக்கு ஏன் இப்படி அமையுது?
அப்போ ஆமையா திங்கக்கிழமை நைட் எல்லாம் திங்கக்கிழமை சாயந்தரம் சந்திர கிரகணம் வேற வருது. சந்திர கிரகணம். ஆஹா, அப்போ பகல்லாம் சுத்துவாங்க, நைட்டும் நடுவுல ஒரு பகல், இந்த பக்கம் நைட்டு. ஆமா, கண்டிப்பா 2 வேளையும் சுத்துவாங்க. வரட்டும் வருவாங்க, பாத்துக்குங்க. உங்களுடைய அன்பர்கள் எல்லாம் வருவாங்க, பேசுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டையும் கொடுத்து அலாரமையும் கொடுத்துட்டு ஆமா, டேக் கேர். சந்திர கிரகணம் வருது, பார்த்து சுதாரிச்சுக்கங்க, இருந்துக்குங்க. ஓகே. அப்புறம் உங்களுக்கு எப்படியா போச்சு? பரவாயில்லைங்க சாமி, அப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாரும் இப்போ சண்டை போடுறாங்க, எனக்கு சாப்பாடு கொடுக்கல, உனக்கு சாப்பாடு கொடுக்கல, அப்படி இப்படின்றாங்க. அது கொஞ்சம் பாவம், அவங்களையும் மீறி நான் எடுத்துட்டு போனோம். அவங்களும் இப்போ நாளைக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க, பௌர்ணமியில பெருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. எப்படிதான் சமாளிக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். நாளைக்கு இல்ல அவங்க ஆமா அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிடுறேன். சரிங்க சாமி. என்ன சாமி சந்திர கிரகணம்னா சொல்லு சாமி. நீங்க தான் எல்லாமே சொல்லி ஆக வேண்டியும். இங்க பாருங்க, நான் வந்துட்டு சரி தெரிஞ்சது நீங்க இவ்வளவு சொல்லுவீங்க, நான் இப்படிதான் சொல்லுவேன். சரி சரியா? இங்க பாருங்க, எனக்கு மறந்தெல்லாம் நீங்க வந்து முருகர் மாதிரி போய் பூமியை சுத்தி வருவீங்க. நான் விநாயகர் மாதிரி எங்க அப்பா அம்மா மட்டும் சுத்தி வந்துட்டு ஆமா அப்படிதான் சொல்லுவீங்க. லைட்டா இங்க பாருங்க, இந்த பூமி, நிலா, சூரியன், இது மூணும் என்னமோ மாதிரி ஒரு நேர் கோட்ல நிக்குது. இதுதான் ஒண்ணு சூரிய கிரகணம், இன்னொன்னு சந்திர கிரகணம். இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுல எப்படி நேர்கோட்டில் நிற்கும் அப்படின்னா, ஐயோ, முதல்ல பூமி, அதுக்கு நடுவில் வந்துட்டு நிலா, அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியன், இப்படி நிற்கிறது வந்துட்டு எது அப்படின்னா சூரிய கிரகணம். சூரிய கிரகணமா? முதல்ல நிலா, அதுக்கப்புறம் வந்துட்டு பூமி, அதுக்கப்புறம் சூரியன். நிலா, பூமி, சூரியன் இப்படி இருந்துச்சுன்னா இது பேர் சூரிய கிரகணம். நிலா அந்த பக்கம் இருக்குது, பூமி இந்த பக்கம் இருக்குது, அப்படி இருக்குதுன்னா அது சூரிய கிரகணம். அது ஒரு மாதிரி அமாவாசை மாதிரி கூட. ஏன்னா பூமி இங்கே இருக்குது, இங்கே இருக்கு நிலா, அதனால் மறைஞ்சிருக்கும், அது அமாவாசை. சூரியன் இங்கே, இது பூமி இங்கே இருக்குது, நிலா இங்கே இருக்குது, சூரியன் இங்கே இருக்குது. இந்த இதுனா இது சந்திர கிரகணம். சந்திரன் வந்து எப்படி இருக்கும்னா, சந்திரனுக்கு பின்னாடி சூரியன் நிற்கும். அப்படி வெளிச்சம் பயங்கரமாக இருக்கும், இரட்டிப்பாக இருக்கும். ஒரு செகண்ட் அப்படியே இருங்க, கொடை எடுத்துகிட்டு வரேன். ரெயின் கோட் இல்ல, கொடை கொடு கொடை இருக்கா? கொடை ரெயின் கோட் கொடு சார். நீங்க இன்னைக்கு வந்து நான் பேசவே போறது கிடையாது. இன்னைக்கு நான் உங்களை தான் யாருன்னா பேச வைக்க போறேன். ஏன்னா என்னால முடியல. நீங்க தான் சந்திர கிரகணம், அப்புறம் சந்திர கிரகணத்துல ஏன் குளிக்கிறாங்க, கிரகணம் முடிஞ்ச பிறகு நாகராஜ் சாமி ரொம்ப கேள்வி கேட்க மாட்டேன். நீங்க தான் இன்னைக்கு யாருன்னா பதில் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரே கொடை. ஐயா வாங்க, எல்லாரும் பேசுங்க வாங்க. நாகராஜ் சாமி மட்டும் பேச, அவரு நீங்க கிரகணத்தை பத்தி சொல்லுங்க, ஐயாலாம் சொல்லுவாங்க. மீதி எல்லாம் வாங்க. இன்னைக்கு எல்லாம் மாட்டினீங்க. இப்படி வந்துரு சாமி இப்படி வந்துருங்க. இன்னைக்கு கேமரா பையன் எப்படி பிடிக்கிறாங்கிறது தான் இன்னைக்கு மேட்ரு. சாமி சொல்லுங்க. அதாவது பூமி, நிலா, சூரியன் இது மூணும் நேர்கோட்டில் நிற்கிறது தான் வந்துட்டு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். சூரிய கிரகணத்துக்கு எப்படி நிற்கும் அப்படின்னா, நிலா இங்கே நிற்கும், நடுவில் பூமி நிற்கும், அந்த பக்கம் சூரியன் நிற்கும். அப்போ நமக்கு வந்துட்டு பார்க்குறப்போ எப்படி இருக்கும்னா, நிலா கண்ணுக்கே தெரியாது. அதான் நமக்கு சூரிய கிரகணம் அன்னைக்கு அமாவாசை வந்துச்சா ஞாபகம் இருக்கு? அப்போ என்ன அர்த்தம்னா, நிலா இங்க இருக்கு. புரியுதாயா? நிலா பின்னாடி இருக்குது, இங்க இருக்கு பூமி, அந்த பக்கம் சூரியன் இருக்குது, இப்படி நேர்கோட்டில் இருக்கும். இது சூரிய கிரகணம். சந்திர கிரகணம் எப்படி இருக்கும்னா, பூமி இங்க இருக்கும், நிலா இங்க இருக்கும், சூரியன் அங்க இருக்கும். அப்போ பகல்ல சூரியன் வரும்போது நடுவில் நிலா வந்து நிற்கும். அது ஒரு செகண்ட் மட்டும் தான், கொஞ்சம் நேரம் தான். அப்படி வந்துட்டு நிலா வரும்போது நமக்கு பார்க்குறப்ப எப்படி தெரியும்னா, சூரியனுக்கு முன்னாடி நிலா அப்படியே வந்துட்டு அப்படியே வெளிச்சமா தெரியும். இது வந்துட்டு சந்திர கிரகணம். சந்திர கிரகணம். இது இன்னொன்று என்னன்னா, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரொம்ப பக்கத்தில் 15 நாளைக்குள்ள கொஞ்சம் தள்ளி வரும். இந்த மாதிரி 15 நாளைக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பூமியில ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்கும். மாற்றம், ஒன்று நிலநடுக்கமோ, பூகம்பமோ, சுனாமியோ ஏதோ ஒன்று கண்டிப்பா நடக்கும். தட்பவெப்பநிலை இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அதான் இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, சரிங்க சாமி. பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி. சூரிய கிரகணத்தை பார்க்க கூடாதுன்னுவாங்க. சூரிய கிரகணத்தை பார்க்க கூடாது. தெரியல எனக்கு. ஏன் சாமி குளிக்க சொல்றேன்? ஐயா நீங்க வாங்க. அவர் ரொம்ப கேள்வி கேட்க கூடாது. நான் இன்னைக்கு பதிலே சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு எது தெரிஞ்சாலும் நான் அவரை விட்டுருங்க. வாங்க சார்,
உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க வாங்க யாருக்கு சார் வாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது ஷேர் பண்ணிக்கிறது தப்பு இல்ல வந்தாதான் ஷேர் வாங்க சார் தெரிஞ்சவங்க வாங்க யாருக்கு தெரியுமா வாங்க புதுசா நாட்கள்லாம் வாங்க வாங்க பாலாஜி சார் அண்ணன் சொல்லுவாரு அண்ணா ஏன்னா கிரகணத்தப்ப குளிக்க சொல்றாங்க கிரகணம் முடிஞ்ச பிறகு எல்லாருமே தான் சொல்லலாம் ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. கிரகணத்தப்ப ஏன் குளிக்க சொல்றேன்? கிரகணம் முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிச்சுட்டு அப்புறம் எதுவும் சொல்றாங்க. அது ஏன் சத்தியமா நான் இன்னைக்கு சொல்ற மாதிரியே இல்ல. வேணும்னா கமெண்ட்ல நீங்களே சொல்லிக்கங்க. சாமி உங்களுக்காக இல்ல, இது பொதுவா. ஏன்னா மக்களுக்கு பதில் எனக்கு தெரியாது. நான் வேணா யூகிச்சு வேணா சொல்றேன். இந்த குத்து மதிப்பா பார்த்திபன் வடிவேல் மாதிரி குத்து மதிப்பா வேணா சொல்றேன். நான் கிரகண நேரத்துல வந்துட்டு நம்மளுடைய டைஜஷன் வந்துட்டு நடக்காது. இல்லாட்டினா நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா அது செரிமான கோளாறுல போய் விட்டுரும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அப்புறம் குளிக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு எதுக்கு தான், அது எப்படின்னு தெரியல. குளிக்கிறது வந்துட்டு அழுக்கு போகிறதுக்கு, வேற எதுக்கு, சுத்தமாக இருக்கிறதுக்கு. இது நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். டைஜஷன் ப்ராப்ளம் மாறும். அது குத்து மதிப்பு இல்லை. அதுதான் அதுவும் ஒரு உண்மை. கரெக்ட், அதுவும் ஒரு உண்மை. குளிக்கிறதுன்றது வந்து சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்க. சரி விடுங்க, மற்றபடி எனக்கு தெரியாது. சரிங்க சாமி, எனக்கு தெரியாது. ஐயோ நான் சொல்ல மாட்டேன் சாமி, நான் சொல்லவே மாட்டேன் இதற்கு மேல். நான் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கேன். அது சாமிக்காக சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். சரி சரி சாமி, அடுத்த கேள்வி. அடுத்தது போயிடலாம். அடுத்த கேள்வி. அடுத்தது போயிடலாம். ஏன் மழையில கொடை பிடிக்கிறோம்? ஏன் மழையில கொடை பிடிக்கிறோம்னு சொன்னா மொட்டை மண்டை நனைஞ்சிடக்கூடாது. அது பொது விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பேசுறோம். மக்களும் வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு பேசட்டுமே. ஆமா ஆமா, என்னன்னு சொல்லட்டுமே. கரெக்ட் கரெக்ட். நம்மளே வந்து நம்ம பேசட்டுமே, அவங்களே சொல்லட்டுமே. சரிங்களா? அதனால கேள்விக்கான பதில் சொல்ல மாட்டோம். நீங்களே சொல்லுங்க. சரிங்க சாமி, நீங்க சாப்பிடுங்க. மழை வேற வருது. ஆமா, என்னது இன்னும் நம்ம வந்துட்டு சாம்பார் சாதத்தையே முடிக்கல. அதுக்குள்ளேயும் ரசம் மோர் எல்லாம் இருக்குது. டக்குன்னு இன்னைக்கு இல்ல மழை வேற வர மாதிரி இருக்கு. இவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்களேன்னு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அவங்க பேசுறதுக்கு வருவாங்க, அவங்களும் பேசுறதுக்கு வருவாங்க. அதனாலதான் இவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு தான். ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை, என்கிட்டயே ரொம்ப நேரம் பேசிட்டீங்கன்னு வச்சுங்களா, இன்னும் நீங்க பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. சனிக்கிழமை, சனி பிரதோஷம், சாயந்தரத்துல மலை சுத்த வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. சோ அதனால உங்க எனர்ஜியை வந்து கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கீங்க. அப்பதான் வந்து நீங்க அடுத்தவங்க கிட்ட தெம்பா பேச முடியும். சோ அதனாலதான் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல சார், ஒரு மணி நேரம் அப்புறம் இங்க நின்னு பேசணும் வச்சுக்கலாம், அப்புறம் டயர்ட் ஆயிடும். வருவாங்க வேற யாரு மேலாம், அப்புறம் கொஞ்சம் அதனால நீங்க இன்னைக்கு வந்து இலவசமாவே இருங்க. ஆமா ஆமா சாமி, அவரு தான் நான் பாதியில பிரேக் எடுக்கிறேன், நான் போறேன் சாமினா, இல்ல நீங்க சொல்லுங்க, இல்ல சாமி நான் அப்புறம் பேசுறேன் சாமி, இல்ல நீங்க பாதியில போக கூடாது சொல்லுங்க அப்படின்றாரு. நான் என்ன பண்ண முடியும்? நானு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியில போயிட்டீங்கன்னா எனக்கு குழம்பும், நீங்க சொல்லுங்கன்றாரு. நான் என்ன பண்ண முடியும்? அதுல என் வீடியோல கூட சொல்லியிருக்கேன், சாமி நான் ரொம்ப நேரமா அது நாளைக்கு கூட பேசிக்கலாம் சாமி. இல்ல நீங்க இப்ப நீங்க முழுசா சொல்லிட்டு தான் போறீங்கன்றாரு. நான் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் ஒரு தடவை என்ன தெரியுமா, ரெகுலரா உங்க வீடியோ பார்க்கறேன். அப்படிங்களா? இல்ல அதுக்கு இல்ல. சரி, இன்னைக்கு உண்மையாலுமே நான் ஓப்பனா சொல்ல போனா, இன்னைக்கு அவர் நிறைய பேர்கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு, அடுத்த நாள், 4 நாளும். சோ அதனால இங்கேயே பேச ஆரம்பிச்சாருன்னா அவரு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகும். அதனால இப்போ வந்துட்டு கொஞ்சம் பேங்க்ல ஸ்டோரேஜ் பண்ணிக்கங்க. சந்திர கிரகணம் ஏன், எதுக்கு குளிக்கிறோம், அதெல்லாம் வந்து அவங்களே சொல்லட்டும், அவங்களே பேசட்டும். ஓகே, சரிங்களா? ஓகே ஐயா. சரி சாமி, ஓகே. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. சரி, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை, அவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு பேசுவோம். ஆமா சாமி, பேசி மழை வர மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, இருட்டுது. எல்லாரும் நனைய விடுவோம். எல்லாம் நனைய போறீங்க. ஐயோ அடடடடடடா, சொன்ன ஒண்ணு போட்டுருச்சு டபான்னு. சரி சாமி, இதுல டென்ட் எடுத்து போட்டுடலாமா சாமி? ஆமா, டென்ட் போட்டுருங்க. குடுக்குன்னு ஓடுங்க சாமி. இதை போட்டுடலாங்களா? இல்ல இப்போ இன்னும் என்னத்த பண்றது? இல்ல மறந்து நனைஞ்சிட போது இருங்க. எடுத்து போட்டுருங்க. இல்ல டென்ட் போடுவாரு. தொக்கி மாதிரி இருக்கும். அத கீஞ்சிச்சா? சிக்கு சத்தம் வருது. இங்கே கட்டணும் சார். இது எடுங்க, கல் எடுங்க சார். இதான் கட்டுறது சார். சார் இல்லை சார், கல் எடுங்க. இதான் கட்டுறது மேலே கட்டணும்.
சரிங்க இல்லை மழை விட்டாலும் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து. ஓகே, வீடு கட்டியாச்சு. சாமி எல்லாரும் உள்ள வரலாமா? வீடு கட்டிக்கிறீங்க, அப்புறம் எல்லாரையும் கூப்பிடுங்க. அப்படியே கேளுங்க. நல்ல போவாது. ஆமாம். எப்படி தான் இருக்கிறாரோ தெரியலங்க. இப்படிதான் இருக்கிறாரு. நமக்கும் நம்மளாலாம் வந்து ஒரு நாளில் அரை மணி நேரம் இருக்க முடியாது. எப்படிதான் அப்படியே பட்டுக்கிறாரு, அப்படியே ஒன்றும் புரியல. முடிவு பண்ணிட்டாரு என்ன மைண்ட் செட்ல எனக்கு ஒன்றும் எப்படி இதுல வந்து நானே கேட்டேன் இது வந்து எப்படி சாமி சூப்பரா இருக்கு, அருமையா இருக்குதுன்றாரு. ராமலையர் வந்து எனக்கு வந்து அருமையான வீடு கொடுத்துட்டாருன்றாரு. சரி சாமி போயிட்டு வரட்டுங்களா? நானே இல்ல நான் போயிட்டு வரேன், நீங்க பேசுங்க. மீண்டும் 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 சந்திப்போம். நமச்சிவாய். தம்பி நல்லா இருக்கியாப்பா? அம்மாவா? அம்மா தம்பி. அப்படியா? சரி 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 சரிங்க. எனக்கு அதான் ரொம்ப ஒரு சந்தோஷமா. சரிங்க சாமி, நான் போயிட்டு வரேன், நம்ம அப்புறமா பேசுவோம். நமச்சிவாய். வர சாமி, போயிட்டு வரேன். வாங்க. என்னது பேன் கார்டா? மாங்கன்னு மாங்கனியா? இல்ல மாங்கனி மரமும் வேணும். அது ரெண்டும் ஒண்ணுதான். என்ன வேணும் உங்களுக்கு இப்ப கரெக்டா? எனக்கு மரம் தான் வேணும். மரம் வேணும். புடிங்கன்னு வந்து நடணுமா? கண்ணை கொடுங்க, நான் நட்டு. கண்ணை கொடுத்தா நீங்க நட்டுப்பீங்க. எங்க நடுவீங்க? ஆண்டம் சுத்தம் தான், வேற எங்க? விதைப்பந்து வாங்கி வரேன். விதைப்பந்து எல்லா இடத்துலயும் தூவி விதைப்பந்து போடுங்க, அதுவா வளர்ந்துரும். தயிர் சாதம் ஒண்ணு போதுமா? இல்ல அவங்களுக்கு கொடுக்க சொன்னேன் நான். நானும் கேட்க வேண்டியது கேட்டேன்ல. கேளுங்க கேட்க என்னென்ன கேட்குறீங்களோ கேளுங்க. மனசுல எதுவும் வச்சிருக்க மாட்டேன். சரி இல்ல சாமியார்களுக்கு தான் சாப்பாடு கேட்டீங்களேன்னு கொடுக்குறேன் நான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமச்சிவாய் சாமி. எப்படி உங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? வண்டி எத்தா போக வேண்டியதான் என் பயணன்றீங்களா? பரவாயில்ல, போய் ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஆன்மீகத்தை போயிட்டு பார்த்துட்டு வரீங்களா, பெரிய விஷயம். சிவாய நமக. வாங்க நமச்சிவாய். வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. கண் மருந்து எத்தனை வரல பார்க்குறேன். என்ன ஆச்சு கண்ணுக்கு? கேட்டு சொல்கிறேன், நான் பார்க்குறேன். நமச்சிவாய. கண்ணு எரிச்சலால் தூக்கம் வரலையா? ஹாஸ்பிட்டல் போகலாமே. சரி சொல்கிறேன். நமச்சிவாய். ஓம் நம சிவாய். தரேன் அருணாச்சலம். எப்பா ஏன்பா போட்டு நேக்கிற புள்ளியாங்காயா? பட்டு போட்டு நேக்குது. நமச்சிவாய நமக. வாங்க நமச்சிவாய். ஒரு வாட்டர் பாட்டில் கொடு. பாவா ஒன்று கொடுங்க சாமி. 2. ஓம் நம சிவாய. பார் வேணாம் சாமி. ரசம் ஒயிட் ரைஸ் அவருக்கு. ரசம் இல்ல, கார குழம்பு. தொக்கு கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காய் தொக்கு தான் இருக்குது. கத்திரிக்காய் தொக்கு. ஒயிட் ரைஸ் பிச்சு கச்சி போடுது. அது போல அவ்வளவு தூரம். என்ன போட்டுருந்தாங்க இது? நமச்சிவாய நமக. ஒண்ணு குத்துரு. டேய் நமச்சிவாய நமக. 4-5 எத்தனை உட்காந்துக்குதுங்க பாரு மேல. வேஷ்டி இல்ல சுத்தமா இல்ல. ஒயிட் வேஷ்டி கட்டுவீங்களா? ஒயிட் வேஷ்டி இங்க கட்ட முடியும். வேற எதாவது கலர் தான் கொடுங்க. இல்ல ஒயிட் தான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. ஒயிட் தான் இருக்கு. இது கொடுங்க. வச்சுங்க. ஏய் மூத்திரம் பேச. ஐயப்பா என்ன வேலை பண்ற பாரு. சாப்பாடு வாங்க டக்குன்னு வாங்க. வாங்க நமச்சிவாய்.
நான் காயும் மட்டும் பிரச்சனை சிவாய நமக. போயிட்டு வாங்க நமச்சிவாய். அதான் மேலே வந்து மூத்திரம் மேய்ச்சி அடுத்தது வேற எதனா போட போகுது, இப்படி வந்துருங்க. சரிங்க சரிங்க அவ்வளோ சரிங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இது போல சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் நமச்சிவாய். கரெக்டு தான் கரெக்டு. சரிங்க ஐயா சரிங்க. சரிங்க சரிங்க. சிவாய நமக. போயிட்டு வாங்க. சிவாய நமக. ஒன்று தண்ணி மட்டும் ஒன்று கொடு. சாப்பாடு வேணாமா? தண்ணி மட்டும் ஒன்று. சாப்பாடு ஒரு செட்டு கொடு. சிவாய நமக. என்ன வேணுமா? நமக்கு சிவா. பருதா வாங்கிட்டு வரேண்ணா. அது வாங்கிட்டு வரேண்ணா. வாங்க சாமி. நமச்சிவாய நமக. ஐயா சே என்ன சாமி அப்படிலாம் சொல்றீங்க? சாமி தயிர் சாதம் இருக்கு, வெள்ளை சாதம் இருக்கு. தயிர் சாப்பாடு கொடுங்க. ரெண்டுமே தயிர் சாதம் கொடுத்துட்டுமா இல்ல வெள்ளை சாதம் கொடுத்துட்டு? ஒரு வெள்ளை சாதம் ஒரு தயிர் சாதம். நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நடக்க முடியலன்றது அவருக்கா? சரி போய் கொடுத்துட்டு வாங்க. குழம்பு இல்லாம தயிர் சாதமும் சாப்பாடு மட்டும் கொடு. வாங்க சாமி. நாம குழம்பு இன்னைக்கு கரெக்டா சாப்பாட்டுக்கு கம்மியா ஒரு 20 குழம்பு தான் குறைஞ்சிருச்சு. அதனால ஒரு ஒரு மோர் வேற நாங்க கட்டணும் எக்ஸ்ட்ரா. சரி குழம்பு பத்தலாம் நீ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு மோர் எதனா வேணுமா? என்ன கொடுங்க, என்ன பரவாயில்ல. மோர் பாயிட்டு ஒன்று கொடுத்துருங்க. உங்க மோர் நல்லா இருக்கு, காரமா இருக்கு. சிவாய நமக. வாங்க 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 சார், எப்படி இருக்கீங்க? ஒரே உடம்பு தான். ஆமா நமச்சிவாய நமக. வாங்க. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய் நமச்சிவாய். போயிட்டு வாங்க. வாங்க 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 வாங்க. ஒரு செட்டு சாப்பாடு கொடு. என்னண்ணா ஒண்ணு? 2 செட் கொடுங்க சார். ஃபுல்லா புதுசா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன உங்க அப்பாவா? ஆமா, வேலாயுதம் விஜய் மாதிரியே இருக்கிறீங்க. படம் பாத்தீங்களா? விஜய் வேலாயுதம் படத்துல இப்படிதான் இப்படி போட்டுன்னு வருவாரு. அப்படி இப்படி மூடிக்கின்னு அப்படியே கத்தி எடுத்துன்னு வருவாரு. அப்படி அந்த மாதிரியே இருக்கிறீங்க. போங்க அப்படியே இருக்கிறீங்க. இன்னொரு செட்டு கொடு பூசாரிக்கு. விசேஷம் நீங்க தான் சார் சொல்லணும். என்ன பௌர்ணமி இன்னைக்கு? இன்னைக்கு என்ன பிரதோஷமா? சனி பிரதோஷம் இன்னைக்கு. சனி பிரதோஷம் எங்க போவாங்க சார் எல்லாரும்? ஒரு நாளைக்கு ஏதாவது கறி குழம்பு மீன் குழம்பு தானே சார் வெட்டலாம். வெட்டினு கடை நேர்ந்து விட்டுக்கிறோம். வெட்டி எத்தனை என்ன பண்றது? சரி சார். தயிர் சாதம் இருக்குது, கத்திரிக்காய் தொக்கு இருக்குது. உங்களுக்கு எது வேணும்? எந்த தொகை சாப்பிட்டு பசி கடனா சரி. சரி எடு. கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காய் தொக்கு தொவியல். புண்ணியவதி சொல்லிட்டு வாங்க மாட்டியா? என்னமா புண்ணியவதிய சொல்லிட்டு வர மாட்டா? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? பயங்கரமா கலாய்க்கிற. சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் எல்லாரையும் கலாச்சிட்டு போகுது. ஸ்கூல் படிக்கும் போது பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கலாச்சியா? அது போவோம் சாமி. கொடு. என்ன சாமி அப்புறம்? சரி கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க நீங்க. உடம்பு அரிக்குதுன்னு ஆல்ரெடி. எங்க அம்மா தானே, ஜெயலலிதா அம்மா தான் கத்திரிக்காய். சரி கத்திரிக்காய் இது தயிர் சாதம் கொடுக்கட்டுமா? 2 தயிர் சாதம் வேணாம் சார். ஐயர் இல்ல. ஐயர் இல்லையா? நீங்க யார் நீங்க? பின்ன நான் நாய்க்கர். நாய்க்கர். வேல் நாய்க்கரா? சரி. ஓம் நமச்சிவாய நம. தூக்கி போட்டுட்டீங்களா? ஏன் இப்படி? யார? இதுதான் அருணாச்சலேஸ்வர். பொறுமையா வைக்கணும், பொறுமையா கொடுக்கணும். அப்புறம் இதா சித்தப்பாவா? சித்தப்பாவா? ஆமா சொல்லிப்பாங்க. எங்க அம்மா இந்திரா காந்தி. சரி போயிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லையே, போய் தான் சாப்பிடணும். நீங்க பசி எடுக்காது. வா எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம். சிவாய நமக. போயிட்டு வாப்பா. நமச்சிவாய. சார் நீங்க தான் இளமரன் சாமியா? 2-3 நாள் இளமரன் சாமி நடுவில் எங்கேயோ போயிருந்தாரு. எங்க தான் போனாரு? நானும் தேடி பார்த்தேன். நானும் என்னடா இது இப்படி ஒரு இளமரன் சாமி இருந்தாரு, ஒரு எங்க உள்ள ஆள் மாறாட்ட யாருன்னா மாறிட்டாங்களான்னு பார்த்தேன். மதுரை நீங்க ரமணாவா?
மதுரை மதுரை உங்க போட்டோ எல்லாம் இருக்குது சார். இருக்குதுங்களா? போட்டோ சரி இருக்குது. சரி சரி. அவ்வளோ பெரிய பழக்காரு நீங்க. ரொம்ப சந்தோஷம். உள்ள வரதுங்களா விட்டு கோத்து விட்டு போடுவேன் கம்முன்னு. அவருக்கு மனநலம் குன்றியவர் தெரியாம பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் வீடியோ போடுவான். நான் யாராவது பணம் கொடுத்தா கூட நான் அன்னதானத்துல போய் போட்டு வர போனேன் சார். ஏன் வந்து பணம் கொடுத்து அன்னதானத்துல போடுறீங்க நீங்க? நம்ம நீங்க பண்ணும்போது நானும் கொஞ்சம் புண்ணிய தேடி கொஞ்சம் ஓரமா வந்துருந்தேன். அப்படி சொல்றீங்களா? சரி. அன்னதானம் போட்டிருக்கேன் சார். யார் பேர்ல போடுங்கன்னா சாமி பேர்ல போட்டுருங்க, இன்னும் ரமணா பேர்ல போட்டிருக்கோம். சரி. அப்படின்னு தான் போட்டுருவோம். வேற ஒண்ணுமே இல்லை சார். அப்புறம் சார் யோகிராம் போனீங்களா? போலியா? சரி, போயிட்டு வரட்டுங்களா சார்? போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. சந்தோஷம். நீங்க நிஜமா நடிகர்களா? நடிகர் தான். என்ன படம் நடிச்சுக்கிறேன் சொல்லுங்க. தெரியலையா? எனக்கு தான் தெரியல. நடிகர்னு சொல்றீங்க, நீங்க தான் சொல்லணும். அந்த ரஜினி வரட்டுங்களா? சூப்பர் ஸ்டாரா நீங்க? ஓஹோ, எப்படி அந்த படத்துல நடிச்சீங்க நீங்க? போயிட்டு வாங்க. சந்தோஷம். சாமியார்னா சும்மா இருக்கிறாரா? 2 பொண்டாட்டி கட்டிட்டு இருக்கிறாரு. இவரை போய் சாமியார் சொன்னா யாரும் நம்புவாங்களா? தயிர் சாதம் வாங்கி வா. இந்தா அவருக்கு குத்துருங்க. நான் குத்துருங்க மட்டுமா? என்ன அப்புறம் என்ன உன் தம்பி ஆளை காணோம்? அவன் தான் ஃபோன் பண்ணி இடத்த பாதுகாக்கணுமா? இந்த இடத்த? ஆமா, அதான் பழ போட்டு வச்சுட்டு போயிடுறேன். மாறி முத்து என்ன வேணும்? சாப்பாடா தண்ணியா? கொடு சாப்பாடு வாங்க வாங்க. சாமியார்களுக்கு கொடுக்குறேன். எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லிங்கிறேன். உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா தப்பாயிடாது, புரிஞ்சுக்கங்க. கொடு. அதாவது ஃபோன் பண்ணா, என்னடா தம்பி அவனே ஃபோன் பண்ணான்னு எப்படின்னா இருக்கிறீங்க அப்படின்னா, என்னடா எடுக்க மாட்டான். சில கேளுங்க, இடத்த பாதுகாத்துறீங்க. அது தயிர் சாதம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. தயிர் சாதம். என்னடா தம்பி அப்படின்னு கேட்டா, நிலத்தை பாத்துனுக்கிறானா. நிலத்தை பாதுகாத்து நிலத்துல ஒரு வீடுக்குதான். அந்த வீட்டுல அவனை உட்கார வச்சு அந்த நிலத்தை வந்து பாதுகாப்புக்கு விட்டுக்கிறாங்களா அவனை. என்னடா ஏன்டா அப்படின்னா, இல்லண்ணே வந்தேன் என்ன ரீசன் சாப்பாடுலாம் சாப்பிடுறியாடா? சாப்பாடுலாம் வேலைக்கு கொடுத்துட்றாங்கண்ணே. அப்ப அங்கேயே நல்லா இருக்கும். இல்லண்ணே தீபம் கழிஞ்சு வந்துருவேன் நானு. தீபம் கழிஞ்சு வந்துருவேன். அவங்க அம்மா எல்லாம் வந்து கொஞ்சம் இப்ப மழை காலம் இல்ல, சரி அங்கேயே சேஃப்டியா இருறா, ஏன்னா இங்க வந்து கஷ்டப்படாத. மழை காலம் அவன் ஏன் போனா எதுக்கு போனான்னு நம்ம மட்டும் சொல்லவே இல்ல. போய் இடத்த பாதுகாத்துக்கிறாரு அவரு. சம்பளத்துக்காடா அப்படின்னா சம்பளம் எல்லாம் இல்லைண்ணே. போனா திருச்செந்தூருக்கு அப்ப சொல்லிட்டு போனா. 2வது போகும்போது ஆலய என்னடா திடீர்னு போன் அடிச்சா, ஊருக்கு போயிட்டேனே, நான் தான் உன்ட்ட ஒரு நாள் சொன்னேன் மறுபடியும் டூர் போறேன்னு அப்படின்றான். அவங்க ஊருக்கு போல, ஏதோ அவங்க ஃப்ரெண்டுங்க வீட்டு இடத்த பாதுகாத்துக்கிறானா. இடம்னா நிலம் நெல்லு எல்லாம் வச்சுக்கிறாங்களா, பயிரு பருத்தினே பாத்துக்கிறாரு. ஏன்னா ஒண்ணு வச்சுன்னா ஓடி போய் பிடிப்பாங்கல்ல, பருத்தினே பாத்துக்கிறான். உலக பெருமாள் அதனால இடத்த பாதுகாத்துக்கிறான்னா தம்பி பாதுகாத்துனேரு. அவரு என்ன, அவர் இடத்த பாதுகாக்கணுமா நாங்க? அவரு இல்ல, நீ வந்து கரெக்ட் தான். என்னன்னா என்ன கோடு போட்டு வச்சிருங்க, பென்சில்ல இது சாக் பீஸ்ல கோடு போட்டு வச்சிருங்க. பேர் எழுதி வச்சிருக்கேன். பேர் எழுதி வச்சுட்டு உட்காந்துங்க. பெயிண்ட்ல இது வந்து இவர் இடம். அதான் போன் இல்லண்ணா அங்க இருக்கிறேண்ணா. இடத்த பாதுகாக்கணும்னா பாதுகாத்துட்டு தம்பி. இப்ப எப்ப நான் வரண்டாம், தயவு சரி இப்போதைக்கு வராத. ஊரா மழை, எங்க உக்காருவாங்க? அவன் உக்காரல, அதில் இடத்தையே நாசம் ஆகிடுவான். எதையும் நவுத்த முடியாது, போக முடியாது, வர முடியாது. அங்க மட்டும் என்ன பண்றான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இவன் எப்படி பாதுகாப்பு? அந்த பொம்மை இப்படி வைப்பாங்க, ஜாதி பதிலாக நின்று பார்த்து அந்த இந்த படத்துல ஏதோ ஒரு படத்தை காட்டுவாங்க, மூஞ்சி பெருசா அந்த மாதிரி நின்று செட்டு சாப்பாடு கூட எங்கேயோ ஒண்ணு இருக்கிறானா. ஒரே இடத்துல படுத்துனா இப்ப போய் வரட்ட ஒரு மாதிரி நான் அது இடம் போய் சுத்துட்டமே, நல்லா இருக்கட்டமே. என்ன சொல்றதுன்னா, ஸ்கூலுக்கு போலியா நீங்க? ஏன் லீவு? ஓஹோ, என்ன படிக்கிறா? 1வது. ரைட்டு. லாரி பஸ்லாம் வருது, இப்படி ஓரமா வாங்க. ஒரு சாப்பாடு கொடுறா, ஒரு சாப்பாடு குடுறானே கேக்குறேன். தயிர் ஒரு குழம்பு கொடு. சித்தப்பே, நீ கேமராமேன் அம்மா இருந்தா கூட அப்பயும் போட வராதான் பேசு. ஏன்னா முருகன் கேமரா பிடிப்பா. போயிட்டோம். போயிட்டோம். 1 2 2. சரி. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. நாளை சந்திப்போம்.
பாய். வாசு பாப்பா சாப்பாடு வாங்கி வா. ஓம் நம சிவாய நமக. மழை வருது, சாப்பாடு மட்டுமா போய் அப்படியே உட்காந்து சாப்பிடா. சரியா? சாப்பிடுண்ணா. அப்படியே உட்காந்துக்கிறாருப்பா, கஷ்டமாகுது பார்க்கறதுக்கு. வரம்பா. நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. மழை வேற வந்துனே இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாதுதான். ஆமா, நானே வெயில் அடிச்சு, வெயில் அடிக்குது, கிளைமேட் மாறிச்சுன்னு தான் நினைச்சேன். எல்லாம் ஓட்டாங்களா மண்டபத்துக்கு? சரி சரி, வாங்க வாங்க. நமச்சிவாய. வாங்க வாங்க வாங்க. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. வாங்க. நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க. பார்த்து ஐயா, என்னாச்சியா? பார்த்து பார்த்து பார்த்துக்கோங்க. மழை வேற வந்துனே இருக்குது. வாங்க. ஒன்று போதுமா? ஒரு ஒயிட் ரைஸ் போதுமா? சிவாய நமக. நமச்சிவாய. வாங்க வா. நமச்சிவாய. என்ன குளிருக்கு அதமாக்குதா? யார் பைய? சரி, இப்படி போட்டா அது கீச்சிக்கும். இல்லை, நான் இன்னொரு பை வச்சிருக்கேன். இது போட் நீங்க அதில் போடுங்க, மெதுவாக பிடிச்சிக்கலாம். மெதுவாக பிடிச்சிக்கோ. கீச்சிக்கொண்டு தான் சொல்கிறேன் நான். நீங்கள் பார்த்து போட்டால் அது ஒன்றும் தெரியாது. நான் போடுறது மாதிரியே கரெக்டாக போட்டீங்க. சரியா போச்சு. சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. எல்லாரும் சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று கொடுத்துரு. ஒன்று மட்டும் கொடு. ஒன்று மட்டும் கொடு. சிவாய நமக. சிவாய. வாங்க, வேணா வாங்கிக்கங்க. எல்லாரும் வேணா வாங்கிக்கங்க. வாங்க. எத்தனை வேணும் உங்களுக்கு? இன்னும் மழை பெய்யுதுடாப்பா. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ரெண்டா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ரெண்டு கொடு. ரெண்டு கொடு. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. இப்போ கொடுத்துட்டு வர்றீங்களா ஒருத்தருக்கா? கொடுத்துட்டு வாங்க, போங்க. என்னக்கா? சிவாய நமக. நமச்சிவாய நமக. மயில் நெஞ்சினே போற. என்ன பண்றதா? ஓரமா ஒதுங்கி கொடுக்க முடியாது நம்மளால. ஒதுங்கின்னு போப்பா. இந்தா 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 சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு போய். இந்த இந்தா இந்த சாப்பாடா? வர வர வர. அவருக்கு கொடுத்துருங்கப்பா, நடக்க முடியாது. சிவாய நமக. அவருக்கு கொடுத்துருவாங்க, நடந்து வர முடியாது ஒரு ஆள். நான் போடுது பாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம சாப்பாடு எடுத்துட்டுமா? இந்த பாரு, சைக்கிள் உனக்கு வாங்கி தரேன். ஒன்னே ஒன்றாங்க. இது மழை போட்டுது, போட்டுக்கோ. ஐயா ஐயா, ஒன்னே ஒன்றா இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. ஓ டே டே டே, பார்த்து உட்காரா. டே சாவித்திரி, சாப்பிட்டியா? என்ன மழை, ஒரே மழை வர வச்சுருக்கிறா? யாரு? அவனாலதான் மழை வருதா?
எப்ப பாரு ஆரிய காட்டுறான் அவங்கிட்ட மந்திரங்குது. ஓ மழை வர வைக்கிற மந்திரங்குதா? அவனை வெட்டி கூறு போடு. வெட்டி கூறு போட்டமா? ஐயோ. ஆமா அந்த உயிர் வானா. போலீஸ் வந்து என்ன புடிச்சு முடுமே? போலீஸ் இல்ல அந்த உயிரும் வானா. ஓஹோ. யார் அவன்? அவன் யாருன்னு எனக்கே தெரியல. ரொம்ப நாளா இப்படித்தான் ஆரிய காட்டுறான். மழை வரும்னா எந்த காலமும் நான் பாத்துக்கிட்டு தான் வரேன். யாருன்னு தெரியல. அவன் இங்கதான் உக்காந்து இருந்தான். இருட்டுல தெரியல ஆளு யாருன்னு. யாரு அந்த கம்நாட்டின்னு தெரியல. எந்த நேரத்துல அவனுக்கு அந்த மாதிரி சொல்றது எதுனா ஆதியோ மழை வரும் சொல்லி மழை வர வைக்கிறானா? அதனால மழை வருதா? ஆமா அப்படி நான் ஒரு நாளை போல எப்பதான் அவன் சொன்னா மழை வந்துட்டு தான் இருக்குது. ஏன் அந்த மாதிரி சொல்றான் அவன்? அது என்னவோ எனக்கு என்ன தெரியும். உயிர் அந்த மாதிரியோ என்னவோ அவன் உயிர் அந்த மாதிரியோ என்னவோ. சரி 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 கோவப்படாத. அவனை பார்த்தா அவனை போய் புழக்கலாம். யார் அவன் எனக்கே தெரியல. பேர் சொன்னாதானே? ஆளே தெரியல. அது சொல்லதான் எனக்கு தெரியுது. ஓஹோ. குளிர்ல உட்காந்துக்கிறிய நடிங்கன்னு. அதான் எங்க போய் உக்காடுறதுன்னு தெரியல. ஆயிரங்கால் மண்டபத்துல போய் உக்காரலாமான்னு பாக்குறேன். வழி வாய்க்காலும் தெரியல. தட்சிணாமூர்த்திக்கு போறதுக்கும் வழி வாய்க்கால் இல்லாத அவஸ்தப்படுறேன். போலாமா? இட்டு மாட்டோமா? தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கா? தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போய் கேட்கணும் அவங்கள. இன்னும் கேட்கலையா? அவங்கதான் இன்னும் பதில் சொல்லலையே. சரியா இட்டு வர சொல்லுன்னு சொல்லலையா? சொல்லலையா? யாரோ போன் பண்ணி கேட்ட மாதிரி இருந்துச்சு. நீ தானே கேட்ட? ஐயோ எப்பா பாட்டிய அவங்க எதுவும் சொல்லல. அதை பத்தி எதுவும் சொல்லல பாட்டி. அதை பத்தி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கம் கொண்டு போய் விடு. அவங்க வியாபாரத்துக்கு வர சொல்ல கூப்பிட்டா கூட போகலாம். பஸ் ஸ்டாண்டு பக்கம் இட்டு போய் விடுறேன். வரியா? எப்போ வர? எப்போ வர சொன்னாலும் வரேன். இப்போ வரியா? மழை தான் வந்துக்கிட்டு நிற்குது. துணிலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகணும். நான் நல்லா காஞ்சிட்டு உப்பு பண்ணி ஒரு 2 வாங்கி கண்ணாடிக்காரர்கிட்ட துணியெல்லாம் பருத்தி பண்ணி கோணியில போட்டு இந்த தீஞ்சு போன கோணியெல்லாம் எடுத்து கடாச்சிட்டு எடுத்து போடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள மழை வந்துடுச்சு. கண்ணாடிக்காரர்கிட்ட இருக்கும் உப்பு பை. உப்பு பை வாங்கிட்டு வர. நாளைக்கு வாங்கிட்டு வர உப்பு பைய. இன்னைக்கு நீ என்ன முடிவு சொல்ற? நான் ஒன்றும் சொல்லல. மழை இல்லாத இடமா நான் உட்காந்து. மழை இல்லாத இடத்துக்கு வருதா? இட்டும் போயிடலாமா? எங்க இட்டும் போலாங்க? எங்க வருதுன்னு கேள்வி. எந்த இடம்னு தெரியல. ஆட்டோல தான் இட்டும் போவான். அது எந்த இடமோ? உனக்கு ஏன் நல்ல மழை இல்லாத இடத்துல இட்டும் போய் விடுறவா? நீ அங்க கூட கொண்டு போய் விடுவேன். அந்த கிறிஸ்டியபுள்ள வீட்டு பக்கம் எங்கயா ஒரு இடத்துல மழை இல்லாம இருக்கலாம்ல. அம்மாந்தாலும் நம்மளுக்கு வேணாம். எங்க விட சொல்ற நீ? தட்சிணாமூர்த்தி தான் நான் நினைச்சுங்கிறேன். தட்சிணாமூர்த்தி வீட்டுல எப்படி நான் போய் என்னன்னு சொல்லி எட்டும் போய் விடுவேன்? வேற எங்கேயும் இடம் இல்லப்பா. வேற எங்க இருக்குது இடம்? நான் உன்னை பத்திரமா சேஃப்டியா ஒரு நல்ல இடத்துல விடுறேன் வா. எந்த இடம் இருக்குது? மழை இல்லாத இடத்துல விடுறேன் வா. அது எந்த இடமும் எனக்கு தெரியல. கோயிலாண்ட விடுறேன். கோயிலாண்ட விடுறேன் வா. எந்த கோயிலாண்ட? பெரிய கோயிலாண்டா. இது உள்ளவா? ஆயிரங்கால் மண்டபத்துல. அதுக்கு எதுக்கு ஆட்டா? நண்டே கூட போலாமே. தூரமா இருக்குது பாட்டி. 3 கிலோமீட்டர் ரமணாசத்தாண்ட இருக்கிறோம் பாட்டி. நம்ம இது ரமணாசுரம் இல்லப்பா, ஜோதி மார்க்கெட்டு. நடந்து எப்படி மழையில போவா? என்ன இங்க இருக்கிற கண்ணாடிக்கார கடை மார்க்கெட்டு உள்ள மெத்தைக்குது. அங்க தானே இருக்குது கண்ணாடிக்கார கடை. நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது பாட்டி. ஆட்டோ வர சொல்லிட்டமா இப்ப? இது பார்க்கலாம் மழை விட்டா என்னான்ட்டு. மழை இப்படியெல்லாம் பெஞ்சிட்டே தான் இருக்கும். பார்க்கலாம் இரு கொஞ்சம் விட்டுட்டா என்ன பார்க்கலாம். அது ஆட்டோல ஆட்டோல வேணாமா? நடந்துதான் வருமா? நடந்து வரியா? எங்க இட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆயிரங்கால் மண்டபத்துல தான் விடுறவா. கோயில் உள்ளவா? எப்படி மழையில மூட்டையெல்லாம் எப்படி ஆட்டோ வச்சுப்பாரு. ஆட்டோல வச்சுப்பாரு. நீ வா. அங்க கோயிலாண்ட விடுறதுக்கு ஆட்டோவா? வேற எப்படி போய் எப்படி இட்டுன்னு போறது? உன்ன
நீ கோயிலாண்ட இட்டு போய் விடுறன்னு அந்த சுடுகாட்டுக்கு ஆகிட்டு முடியுங்களோ என்ன சுடுகாட்டுக்கு போறதுக்குலாம் நேரம் இருக்குது, இப்ப கிடையாது இன்னும். அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. நான் சொல்லி வச்சிடலாம் பாரு, முடியல போயிடலாம். அந்த மழை ஆனா உள்ள எதுவும் வரல, ஒரு பொட்டு கூட வரல. இந்த குளிருக்கு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த பாருங்க பாரு, நாளைக்கு நான் சொல்லிட்டேன் ஞாபகப்படுத்து. இந்த பாரு இந்த ஷீட்டுக்குது இல்ல, இந்த ஷீட்டு புதுசா வாங்கி வந்துரு. இந்த ஷீட் ஒன்று புதுசா வாங்கி வந்துரு. வாங்கி வந்துட்டு இந்த பக்கம் ஒரு தட்டி மாதிரி கட்டிடு. ஆமா, பாதி அளவுக்கு ஒரு தார்பாய் மாதிரி கட்டிடு. இந்த பக்கமும் கட்டிடு. இந்த பாரு மேலேயும் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி வரலடா, மழை வரல. ஒரு சொட்டு கூட வரலையே பாட்டி, தண்ணி மட்டும் ஊத்துறாங்கன்ற அதுன்ற இதுன்ற, ஒரு சொட்டு கூட தண்ணி உள்ள வரவே இல்லையா? தண்ணி ரவ கூட மழை பெஞ்சிருக்குது வெளியில, தெரியுமா? அங்க பாரு ஒரு சொட்டு கூட வரல. அது பாரு, இது வந்து கீழே பட்டு இந்த இதுல படுது, அவ்வளவுதான். செங்கல் வச்சு ஐட்டி ஏத்திடலாமா? இல்ல அந்த இந்த கல் வச்சு ஐட்டி ஏத்திடலாமா? இல்ல இல்ல பாத்ரூம் போகும்போது கீழே வந்துருச்சு. பாத்ரூம் போகும்போது கீழே வந்துரு. என்ன பாட்டியே ஒண்ணு இதை பார்க்கலாம், கொஞ்சம் மழை விட்டோம். இங்கதான் பிரச்சனைக்கு இதே உனக்கு எங்கேயும் எனக்கு செட் ஆகாதுப்பா. ஊறப்பட்ட கூட்டம் தானே, ஊறப்பட்ட கூட்டங்க. சரி தார்பாய் ஒண்ணு வாங்கி வர போய்த்திக்கிறியா? எனக்கு தார்பாயே வேணும். என்ன வேணும் சொல்லி, பத்தி மழைக்கு குளிருக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கி வரேன். எனக்கு ஒண்ணும் வேணும். போய்த்திக்கின்னு உட்காருவ பாட்டியே, போய்த்திக்கின்னு உட்காருவ. இல்லப்பா, இங்க மழை அப்பப்போ வந்துச்சுன்னா அது வேற ஏறுமாவும். இது ஊடாயுது. ஊடாயுதுன்னா அப்படியே கிடப்ப. நான் என்ன பண்ணட்ட, கோனார் வீட்டாண்ட இருக்கலாம்னு பார்த்தாலும் வழி இல்லை. அந்த அவங்களுக்கு அந்த வீடு ஆறின்னு நினைச்சிருக்கிறாங்க. கோனார் அவங்க என்ன என்ன இல்ல என்ன பண்ணலாம்? இதுக்கு ஆட்டோல வாட் சொல்றேன், அதிகமா விட்டுருவோம். வீடுக்குது எங்க கோனாரோட பேசிக்கலாம். கோனார் வீடு அந்த தோட்டு ரூம் தான் பேசிக்கலாம். ஆட்டோல வந்து பேசிக்கிட்டு இல்ல, அதுக்கு தான் எல்லாம் ஒழுவிட்டோம். மழை வந்தா கூட அந்த ஸ்கூல் இல்ல பின்னால, அதுக்கு இன்னாண்ட செவுத்துக்கு இன்னாண்ட கூட உக்காரலான்னு வச்சுக்கோ. உள்ள ஒழுவுனா கூட என்ன எது என்ன முடிவு பண்ற? போலாமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்ப யோசனை பண்ணி சொல்ற? அவன் தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போனா நனியாத இருக்கலாம், உள்ள உக்காந்துங்கெல்லாம் ஒழுவாது. சரி வா, தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு தான் இட்டு போய் விடுறவா. போலாமா? தட்சிணாமூர்த்தி போலாமா? போலாம், ஆட்டோல கூட்டு போறவா. தட்சிணாமூர்த்தி வீடு எம்மா தூரம் இருக்குது, அங்க ஆட்டோல தானே போய் ஆகணும். அதுக்கு அந்த ஆட்டோக்கார சந்திக்கிட்ட அதுக்கு ஆட்டோல தானே போய் ஆகணும், ஜோதி மார்க்கெட்ல இருந்து. அதான் நேர் இங்க இருந்து நந்தா போட முடியும் தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு. பெரிய ஒரு கடை இல்ல தெரியும் பாட்டி, எனக்கு தட்சிணாமூர்த்தி வீட்டு தெரியும். இங்க இருந்து நந்தா போக முடியாம தூரம் ஆட்டோல தானே போக முடியும். ஏறி ஆட்டோல. எப்ப கிளம்புறா? எப்ப கிளம்பு சொல்றேன்? இப்ப கிளம்புறியா? இது பயப்படுத்து போய் எதனா பண்றோமா ஆட்டோல வீட்டுக்கு போய். இன்னுமுமா அப்படியே இருக்கிற அந்த ஆசனம் போலாமா? கிளம்பலாமா? பையன் சரியில்லையாப்பா. உள்ள ஏதனா தங்கமும் வைரமும் மாணிக்கமும் மரகதமும் இருக்குது உள்ள. இதான் டம்ளர் ரெண்டு இடத்துல இன்னாண்ட ஒண்ணு இன்னாண்ட ஒண்ணு வச்சுக்கிறேன். டம்ளர் கீழே எங்கன்னா உயிர்ந்துருமோ என்னவோ அப்படின்னு நினைக்கிறேன். எங்கிட்டு போய் விடுவ? தட்சிணாமூர்த்தி விட்டு வேற எங்கன்னா விட்டு லப்ப 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 லப்பன்னு கத்துச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? அப்படியா? கத்தி வேணா எங்க போட்டு போற? தட்சிணாமூர்த்தி வீட்டுல விட போறான். அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தான் போலாம், ஆட்டோல வா ஏறு. பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வரேன்றியா? பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல, தட்சிணாமூர்த்தி வீட்லயே விட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட் உடனே கூட விட போறான். அவங்க அங்க இருக்கிறாங்களா இல்லையா? இதுதான் கேட்டு பார்த்து வந்துட்டான். இதுதான் போலாம். பார்த்து சரி, சாப்பிடலையா? கார குழம்பு இருக்குது. எனக்கு வேணா சாப்பாடு. வேற என்ன வேணும்? வேற ஒண்ணும் வேணாம். டீ ஒன்று வாங்கினோம். இந்த சாப்பாடு எடுத்து கார குழம்பு வேணாமா? கத்திரிக்காய் கார குழம்பு ஒன்னே ஒன்று போட்டு போறேன். இல்ல இல்ல, எனக்கு உடம்புக்கு ஆகல. ஆகலையா? சரி விடு, டீ மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போறேன். சூப்பரா இருக்குதா இந்த புடவை அந்த நூலு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தினா. டீ வாங்கிட்டு வர போய்கிறாரு அவரு. இந்த புது புடவை எடுத்து கொடுத்தாங்களா? டீ வாங்கிட்டு வர போய்கிறாரு பாட்டியா. அது என்ன பண்ணணும்ப்பா அந்த புடவையா?
அது நூலு போட்டு கட்டி விட்டுக்கிறாங்க. அதை கட் பண்ணிட்டா அப்படியே கூட போட்டுக்கலாம். அது வருவார் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. அது ஓரம் அடிக்கணும்னு எண்ணம் இல்ல. அது எந்த இடத்துல வச்சுக்கிறதுன்னு தெரியல. இருட்டுல ஒன்றும் தெரியல. சரி பாட்டிய இது அப்படியே சுத்தி தட்டி கட்டி விட்டுற. மழை வரல இந்த இடத்துல, மழையே வரல பாட்டிய. மழையே இல்ல இங்க. இந்த பாரு செம்ம மழை பெய்யுது வெளியில. பார்வை தெரியுதா இல்லையா உனக்கு? ஆனா உள்ள மழை ஒரு சொட்டு கூட வரல. என்ன பண்ணு, ஒரு தார்பாய் வாங்கி வரேன், போய்த்திக்கோ. போத்திக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. வேற என்ன பண்ண போற? மேல பட்டா அது வை. வேற மேலதான் பர்தா போட்டுக்குதே. எனக்கு போத்திக்கிறதுக்கு வேணாம். தார்பாயெல்லாம் பெட்ஷீட் என்ன பண்ண? பெட்ஷீட் என்ன பண்ண? எந்த பெட்ஷீட்? வச்சிருந்திய பெட்ஷீட்? ஏகட்டேது பெட்ஷீட். என் துப்பட்டிய சொல்றியா? துப்பட்டிய ஈரமாகுதே பூரா. புதுசு வாங்கி நட்டுமா? புதுசு வாங்கி நட்டுமா? எப்படி வாங்கி வந்தாலும் ஈரமா? ஈரம் சொல்ல முடியாது. ஈரத்துல எங்க கொண்டு போய் வைப்பேன்? மழை இல்லாத இருந்தா வைக்கலாம். பிளாஸ்டிக்ல பெட்ஷீட் வாங்கி நட்டுமா? பிளாஸ்டிக்ல வேணா ஒண்ணு வேணா. வீடு வேணும் எனக்கு. எதுவும் வேணாம். வீடு வேணா யாரு கொடுப்பாங்க? வீடு இது வைக்கிறதுக்கு இடம் வேணும்பா. இதெல்லாம் யார் வீட்டுக்கு போக போற? யார் வீட்டுக்கு போறதுன்னு எனக்கே புரியல. எங்க போனாலும் வாடகை கொடுக்கணும். தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போனா வாடகை இல்லாத இருக்கலாம். அதுக்குதான் வீட்டை நினைச்சுங்கிறேன். வாடகை இல்லாத இருந்து போறதுக்கு. அங்க போய் தட்சிணாமூர்த்தி யாருன்னு கேப்பியா? எங்க போய்? நான் வீட்டுக்கிட்ட போறேன் தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு. தட்சிணாமூர்த்தி எங்கன்னு கேப்பியா? யாரு போய் கேட்க சொல்றேன்? யாருக்குறாங்க யாரு இல்ல? தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போனா தட்சிணாமூர்த்தி எங்க, மீரா எங்க, வாசி எங்கன்னு கேப்பியா? ஏன்னா அவங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லயே இருப்பாங்க. அவங்க வீடு மட்டும் தான் இருக்கும். அங்க இருக்கலாம். நீ வீடு மட்டும் இருந்தா நான் ஒட்டியா எப்படி இருக்கிறது? என்னப்பா அதிசயம் எல்லாம் காட்டுற. கூட ஆளுங்க இருப்பாங்க. ஆயாங்கெல்லாம் உன்ன மாதிரி ஆயாங்கெல்லாம் இருப்பாங்க. எந்த ஆயாவும் ஒழுங்கு இருக்காது. ஓ, நீ ஒழுங்கா இருப்பியா? அது வெளியூர்ல இருந்து யாராவது பொம்பளைங்க வந்து உக்காருவாங்க. அதெல்லாமா ஒரு கதை. என்னதான் என் கதை பண்றதுன்னு தெரியல. உன்ன போய் எங்கன்னா ஆசிரமத்துல விட்டா தட்சிணாமூர்த்தி எங்கன்னு கேட்கண்டாங்க. லபலபலபலன்னு கத்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஊசி கீசி போட்டுருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்க இறங்கவே இறங்காதா. ஏய் பாட்டி வருண்டா கூப்பிட்டா. பாட்டி போலாமா? எங்க போலாமான்ற? தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போனோம்னா அவன் பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பான்னு சொல்றேன். தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு தான் இட்டும் போறேன். வரியா? வீட்டுக்கு போயிட்டா அவன் பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பானே. அவன் வருவானோ வரமாட்டானோ வீட்டுக்கு? அவரு வந்தா என்ன, வரலன்னா உனக்கு தேவை மழையில் நனையாம இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், துணிங்களை வைக்கணும். அதானே உனக்கு? நான் சொல்றது என்னன்னா, ஆளுங்க இல்லாத இடமா என்ன கொண்டு போய் விடாத. எந்த எப்படி போய் விட்டுருவாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லாத? அங்க ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை நான் சுந்தர வீட்டுக்கு போனேன். ஒரு ஆளு கூட இல்ல. ரோட்டுங்க இல்ல. ஆளுங்களும் இருக்கணுமா? ஆளு இல்லாத இருந்தா ஒண்டியா இருக்க கூடாது. சரி, ஆளுங்க இருப்பாங்க. அவங்க கடைக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க சாயந்தரமா. கொஞ்ச நேரம் மழை கொஞ்சம் விட்டுக்குது. எப்படிக்குதுன்னு பாக்கலாம். மழை விட்டுச்சா? செம்ம மழை பெஞ்சுக்குது வெளியில. அது எங்கன்னா பேஞ்சு போட்டேங்க. பேயாதுக்குதா கொஞ்ச நாளைக்கு பாக்கலாம். இரு, அவசரப்படாதப்பா. சரி சரி சரி, நான் அவசரப்படல பாட்டி, நான் அவசரப்படல. இங்கே இரு. சரி, சாப்பிட்டியா? காலைல என்ன சாப்பிட்டா? அது அவனா ஒரு இது வந்து கொடுத்தான். பரோட்டா. பரோட்டாவா? காலையில பரோட்டா கொடுக்குறாங்க உனக்கு? பரோட்டாவா சப்பாத்தி. சாப்பிட்டியா? சரி, அதனால இப்ப சாப்பாடு வேணாமா? சரி, டீ மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போறேன். உனக்கு என்னதான் முடிவு பண்றது? நானு எனக்கு அதான் ஒன்றும் புரியலையே. நானும் ஒன்னும் புரியாம தான் தகச்சு நிக்கிறேனே. எங்க போனாலும் நம்மளுக்கு நிம்மதி இல்லாத இருக்குது. ஓஹோ, நிம்மதியா போற இடம் எந்த இடம்? எந்த இடம்னு எனக்கே தெரியல. பூமிக்குள்ள போனாதான் நிம்மதியா இருக்க முடியும். பூமிக்குள்ள போறியா? ஆட்டக்கார வேற இருப்பாரு, அவர் கூட்டம் போறாராம் தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு. ஆட்டக்கார கூட்டம் போறாராம் பாரு, தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு தான். கொஞ்சம் பொறுப்பா. அவன் ஆளு இருப்பானே இருக்க மாட்டானு. ஆமா, கொஞ்சம் பொறுப்பா. அவசரப்படாதப்பா. அவசரப்பட்டு வாழ்க்கையில ஒண்ணும் சாதிக்க போறது கிடையாது. நான் ஒண்டியா ஒரு வீட்டுல போய் இருக்க முடியாது. சும்மா
எங்கன்னா பேய் பிச்சாச்சுங்க அழியும். பேய் பிசாசுங்க வேற அழியுமா? அதெல்லாம் மலமோடு. உன்னை விடவா பேய் பிசாசுங்கிறது இந்த உலகத்துல? சாப்பிடு. மலமோடு பேய் பிசாசுங்க அழியுமா? சாவர வயசுல பேய் பிசாசுங்களை பார்த்து பயப்படுது. ஏய் என்ன பாட்டு பாடிச்ச? என்ன பாட்டி? சாமி பாட்டுலாம் பாடுறியாமே? எங்க வைக்கிறது? இரு இரு அப்படியே எங்கதான் எப்படி வருது அதெல்லாம்? நீ ஏன் ஊத்திக்கிற பாட்டியே? தட்டில எப்படி வரும்? ஐயோ ஏண்டா எனக்கு தலையெழுத்து எல்லாம். நான் தட்டு கையில பிடிச்சிங்கிறேன், சூடு எப்படி வரும்? நீ தான் உன் கையில டீயை ஊத்திக்கிற அப்படியே. அட வேற நீ வேற. கையில வந்து இந்த கையில தான் டீ கப்பு எடுக்கிறேன். இந்த கையில எடுக்கிறியா? இந்த கையில நான் தட்டு வச்சுக்கிறியா? இப்படியே சாய்க்கிற டீ கப்ப அந்த விரல்ல படுற மாதிரி சாய்க்கிறேன். ஆமா, ஒரு கப்பு தானே ஊத்தி. ஒரு கப்பு தான் குத்துக்கிறான். ஐயோ எவனா அக்னியை காட்டுறான் தான். அக்னி எப்பா சாமி நீ டீயை குடியம்மா. அக்னியை காட்டுறான். குளிர்ந்து போலது உனக்கு, அதனால தான் கை நடுங்குது. சித்தப்ப எங்கடா அவரு? சித்தப்ப ஏண்டா அங்க சாரல் கீரல் எதுவுமே அடிக்கல தானே? அப்புறம் எதுக்கு தண்ணி வருத்துறான், தண்ணி ஊத்துறான் அது இந்த இது இந்த என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஓ ஊத்துறானுங்க ஓட்டானுங்களா? இப்பயும் மொண்டு ஊத்துறானுங்களா நம்ம மேல தண்ணியா? பூமிக்குள்ள போயிட்டானுங்களா? சரி. டேய் தம்பி ஏடா போடாடி, ஏடா அப்படிலாம் பண்ற? ஏடாடி இந்த மழை காலம் பாரு, சொல்றத கேளு. இதுக்கு மேல ஒரு 2-3 மாசத்துக்கு மழை காலம். என்ன ஒரு நல்ல பிளாஸ்டிக் போர்வையா வாங்கி கொடுக்குறேன். எனக்கு வேணும்பா பிளாஸ்டிக்லாம். ஈரம் சொச்சொன்னு இருக்கும். பிளாஸ்டிக்ல ஈரமே படாது. காயாது. அதெல்லாம் காயாது. இப்படியே கடப்ப மழையில குளூர்ல நடிக்கின. அப்புறம் உன் தலையெத்து உன் இஷ்டம், நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த கப்பு கூட என்ன கப்பு கொடுக்குறீங்களோ தெரியல, போங்க நீங்க. அது கையில ஊத்துதான் அந்த கப்பு, அதுவா வந்து. நன்றி, சாப்பிடுங்க வாங்க. மழை விட்டுச்சா அப்புறமா எப்பனா போலான்னு. நீ என்ன சொல்ற? உங்க வீட்டுல சொல்லு என்ன டக்குன்னு நம்ம முடிவுக்கா? பஸ் டீ பஸ் குடி, பேச்சுவார்த்தை டக்குன்னு. இன்னொரு டீ குடிச்சு தான் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அப்படியா? 2வது ரவுண்டுக்கு தான். ஆமா. அந்த கிளாஸ் அப்படியே வை. ஊத்துட்டுமா? இன்னொரு டீ ஊத்திட்டேன் பாரு. குடிங்க இரு. ஆறட்டுமா? சரி சரி. இந்தா காவிரி பாடி டீ வாங்கினா நீ குடிக்கிற சந்தேஷ் சாக்குல. சரி சரி சரி. இந்த டீ வாங்கின இந்த கவர்லாம் இங்கே போட்டுக்கிறாங்க பாரு நிறைய பேர். ஆமா ஆமா, கவர்லாம் எடுத்து போய் போடு. எங்க அப்பா இருக்கிறாரு அங்க அம்னிமா கோபுரத்து பக்கம். பூமிக்குள்ள போயிட்டாரு பாட்டியா? பூமிக்குள்ள போயிட்டாரு அவரு. ஐயா உண்மைதான். பொய் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் நானு. எதனா குடுக்கவா போற? பொய் சொல்ல போய் உண்மையாலுமே பூமிக்குள்ள போயிட்டாரு அவரு. அவர் கதை தேனிமலையா கதையும் பூமிக்குள்ள போயிடுச்சு பாட்டியா? தெரியல உங்க போய். ஐயா உண்மையதானே சொல்றேன் நானு, பொய்யா சொல்ல போறேன் நானு. பூமிக்குள்ள எப்படி போவோம்? பூமி புக்கு வந்து பக்கம் போயாச்சு. ஆளி மேல போச்சு, பூமியில போயிட்டாரு. அவ்வளவுதான். கம்பி குத்தாட வச்சுக்க மாட்டுது.
கம்பளி குத்தா எங்க வச்சுக்குது? அந்த அந்த பெட்ஷீட்டே தான் வச்சுக்குது. கம்பளி கொடுக்கட்டுமா? வேணாம்பா வீட்டுக்கார நான் மொத்தமா வச்சுக்கிறேன். வேணாம் மூடா இது அதெல்லாம் வேணாம்பா பிளாட்பாரம் பிளாட்பாரம் தான். இதெல்லாம் வைக்க கூடாது நஞ்சிடுச்சுன்னா தூக்க முடியாது. சரி 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 புரியுது புரியுது புரியுது. தூக்க முடியாது. சரி 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 நான் வருதா என்னன்னு பாத்து. மழை விட்டுச்சுன்னா கிளம்பி போயிட்டு வா. பாவம் நீ கூட போய் இரு. போ அவங்க கூட போயிரு. பாத்துப்பாங்க உன்ன. தட்சிணாமூர்த்தி வீட்டுலதான். தட்சிணாமூர்த்தி வீட்டுல இந்த ஆட்டோக்காரிட்டு போய் விடுவாரு. அவங்க கூட போய் இரு. உன்னை பாத்துப்பாங்க. அவங்களுக்கு கதை இருக்குதோ இல்லையோ? அவங்க கதையும் இருக்காதா? சரி விடு. என்னதான் வழி இதுக்கு? அது என்ன வழியா கம்முன்னு இருப்பா. ஆவட்டும் ஆகட்டும். சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். இப்ப நீ வரல அப்ப எங்க கூட. அப்புறம் நம்ப மாட்டேன் எங்களை. நம்பிக்கை இல்லை எங்க மேல. யார் கூப்பிட்டாதான் நம்புவ? யாரும் கூப்பிட வேணாம். மழை வருதே பாட்டி, அதனால தான் பாட்டி சொல்றேன். நான் டெய்லி வரும்போது போற நேரம் நான் பார்க்கலாம் எப்படி கிட்டீங்க. சரி பூமிக்குள்ள போகும்போது இட்டுன்னு போய் சேர்த்துறேன் உன்ன. சரியா? சரி வரட்டுமா? போயிட்டு வரேன். சரி பாய். ஆதிசக்தி மாதா கருமாரி மாதா